கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மகா தீபம் ஏற்றப்பட்டு முருகனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். ஞாயிற்றுக்கிழமையன்று கொண்டாடப்பட்ட திருக்கார்த்திகை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஒரே நாளில் திருக்கார்த்திகை, பௌர்ணமி, கிருத்திகை போன்றவை வந்ததால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் மாலையில் மலை மேல் உள்ள உச்சி பிள்ளையார் மண்டபத்தின் மேல் 4½ அடி உயரம் 2½ அடி அகலம் கொண்ட தாமிர கொப்பரையில் 150 கிலோ நெய், 100 மீட்டர் காடா துணியினால் தயாரான திரி வைத்து மகா தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அம்பாள் 6 கால் பீடத்தில் எழுந்தருளினர். அங்கு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு சுவாமியின் வைர கிரீடத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க ரிஷப லக்கினத்தில் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. கார்த்திகை தீபோத்சவமானது இன்று 8ஆம் திருநாளான இன்று காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மாலையில் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இன்று அதாவது கார்த்திகை மாதத்தன்று முதல் மாத பிறப்பு, அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி, அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம். இது மிகவும் விசேஷமானது. 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த மாதிரி விழாக்கள் அனைத்தும் ஒரே நாளில் சம்பவிக்கும். அத்தகைய நாள் இன்று திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெற்றது. இதனிடையே திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத்தை சுற்றிலும் பக்தர்கள் லட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். லட்ச தீபத்தால் கோவில் வண்ணமயமாக ஜொலித்தது.